ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பேமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ட்ரோ வந்து நான் நைட்டு 12:15 மணிக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்ன வீடியோ உங்களுக்கு அப்படின்னா, விடிஞ்சா நம்ம வீடு கிரகப்பிரவேசம். ஐ காட் த கீ. கீ கிடைச்சிச்சு. நம்ம போயிட்டு வீட்டுல வேற லெவல்ல டெக்கரேட் பண்ணோம். நாங்களே ஓனா பண்ணோம். ஏன்னா யாருமே பெர்ஃபெக்டா சூட் ஆகல அப்படின்னோடனே ஒரு தம்பி ஒருத்தர் ஐடியா கொடுத்தாரு, இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா அப்படின்ட்டு. சோ மூளையை கசக்கி அவர் தான் கசக்கி சொன்னாரு. நம்ம என்ன அவர் கசக்கி சொல்லல, அவர் யாருக்குன்னு நிறைய பாத்துருக்காரு. அவருக்கு வேலை வெட்டியே அவங்க கோயம்பேடு. போதுமா? கோயம்பேடுல பூ பழத்தை பத்தி தெரியும் அவருக்கு. நம்ம என்ன கசக்கணும் சொன்னாரு. கஷ்டப்பட்டது நானு. எல்லாருமே வேலை செஞ்சோம். மௌலி கூட வேலை செஞ்சு 4 முடி அவனுக்கு கொட்டி போச்சு. வேலை செஞ்சுட்டான்ட்டு கோச்சிச்சு முடி அவன் மண்டையில இருந்து. சோ அதனால வந்து எல்லாரும் வேலை செஞ்சு வேற லெவல்ல டெக்கரேட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வீட வச்சுட்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் நீங்க பாக்க போறீங்க. அது இல்லாம பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. சோ அவங்க வந்த உடனே நாங்க என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போங்க போங்க எல்லாத்தையும். முக்கியமான ஒண்ணு இது. ஓ, புதுசு வாங்கியிருக்கான். கிராக்ஸ் புதுசு வாங்கியிருக்கான். அப்படியா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்துன்னு வந்திருக்கோம். தல் 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 தல். வா 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 வா, வயரெடு வா, உள்ள வா. டைம் ஆயிடுச்சு. ஓ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டோம். தலையிடுறா. எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்தாச்சு. கேஸ், ஸ்டவ், சிலிண்டரு, அங்க இருக்கிற பாதி சாமான் நீங்க தூக்கிட்டு வந்து ஆக்குபை பண்ணிட்டேன். டேபிள் எங்கப்பா? டேபிள் வெளியே நிக்குது. அடா எருமை. போய் கையோட எடுத்துட்டு வந்துரு திரும்பி மேல. எல்லாம் விட்டு மண்டை மேல கொண்டை மறக்கிற எப்படி மறக்கிற பாத்தியா நீ? டவுசர் பாண்டி, டவுசர் பாண்டி, சீக்கிரம் வந்து டோர் ஓபன் பண்ணுங்க. யாரு எல்லாம் அடி வாங்கி மிதி வாங்கி வீடுனா சும்மாவா? ஓகே, எல்லாத்தையும் மேலே ஏதாச்சு மெயின் டேபிள் கீழே விட்டாச்சு. இப்போ ஒன்று விடாம எல்லாத்தையும் தப்பின்னு போகணும். போமா? ஃபர்ஸ்ட் பூ உள்ள போட்டோம். ஃபர்ஸ்ட் தண்ணி உள்ள போட்டுமா? தண்ணி தண்ணி என்னப்பா? யாருமே செட் ஆகல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எப்போ அடிக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எம்டிஆர் இருக்குல்ல வீடு. இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து சேர்த்துட்டோம். இப்போ இந்த வாலில் தான் நம்ம டெக்கரேட் பண்ணலான்ட்டு ஏதோ தெரிஞ்சது யூடியூப்பை பார்த்து, நம்ம யூடியூப் மக்கள் இருக்க பயமே அப்படின்ற மாதிரி அதை பார்த்து நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இங்கே தான் வந்து நம்ம இது பண்ண போகிறோம். கொஞ்சம் தரணும், எக்கோ பயங்கரமாக அடிக்குது. ஓகே ஓகே. இங்கே தான் இந்த வாலில் தான் நம்ம பண்ண போகிறோம். வாழையில வாங்கிட்டு வந்துருக்கோம். 2 அடியா வாழையில. ஆனால் இப்போ எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல. எனக்கு அட்லீஸ்ட் இங்கே இருந்து அது வரைக்கும் வரணும். நம்ம இப்படி நிற்கிறோம் அப்படின்னா அங்கேருந்து இங்கே பாரு வீடியோ எடுத்துக்கலாம். என் வீட்டுக்கு இருக்க மாட்டாங்க. எடுத்தா இப்படிதான்ப்பா கவர் ஆகுது. இந்த கார்னர்ல இருந்து இந்த கதவு வரைக்கும் தான் தெரியுது. அதான் தெரியுதா? ஆமா, பாவகா வராரு. அப்படி இல்லைன்னா இப்படி வை. இப்படி வச்சு போயிடலாம். நானே இதான் சொன்னேன். அவங்க இருட்டா இருக்கும், புட்டா இருக்கும்ங்க. அவங்க லைட்டிங் எப்படின்னா இருட்டா இருக்கும். அவங்க லைட்டிங் எடுத்துன்னு வருவாங்கல்ல, எல்லாம் எடுத்துன்னு வருவாரு புளிச்சு புளிச்சுட்டு. தூக்கணும். லைட்டா தூக்குங்க. ஏய் தூக்குங்க, தப்பா இருக்கு. இப்ப 2 ரோடா ஓட்டிட்டோம். 3வது ரோடு போயிட்டு இருக்கோம். இதே ஃபாஸ்ட்ல போனோம்னா இன்னும் 1 ஹவர்ல இந்த ஏரியா வேற லெவல்ல மின்னும். அவசர புதுமைங்க என்னதான் சொல்றது?
எப்படி இருக்கு வீடியோல? வீடியோ எப்படி இருக்கு பாருங்க. ஒன்னாதான் தெரியும். ஒரு தூக்கம் போட்டா சரியா போயிடும். வேற கேட்டாலாம் என்ன சொல்றது? ஓ நீ வேணா ஒரு ஜரூரா இந்த வீடியோல எப்படி தெரியும் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எல்லாரும் இப்படிதான் வைக்கிறாங்க. நாங்களும் அப்படிதான் வைக்கிறோம். நம்ம என்ன பார்த்தா போயிடுமோ ஒரு டென்ஷன் போயிட்டு இருக்குது. டென்ஷனே இல்லாம நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. எது வந்தாலும் டென்ஷன் தான். அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரு ரோட்னும் அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒரே ஒரு ரோ தான். ஒரு ரூபா வந்தாலே போதுங்க. இதுக்கு மேல ஒரே ஒரு ரோ அவ்வளவுதான் வரும். போதும். லேண்டனே ஜாமப்பா நம்ம டேபிளே இருக்குப்பா. நம்ம டேபிளே இருந்து கட் பண்ணிடலாம். மோனை தான் ஏறணும். யார் இவ்வளோ வெயிட்டாக ஏறுவா? காலையில வரும்போது எல்லாம் கீழே வந்து கிடக்கும். கறி போ காஞ்சி போகாம இருந்தா சரி. காஞ்சி போகாதா? நைட்டு தண்ணி தெளிச்சு வந்துடும். வேற ஓடி பேய் வந்து என்ன பிடிக்க அந்த வீட்டுல. பறக்கல. அது ரொம்ப ஒட்டி ஒட்டி விட்டுருக்காங்க. பறக்கல. கேப் நாமளும் டெக்கரேஷன் பாரு. டெக்கரேட்டர் ஐட்டம் फ्रेंड्स. டெக்கரேட்டர் பேர் டெக்கரேட்டர். டெக்கரேஷன்லாம் வேற லெவல்ல இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு வழியா இந்த இது கிடைச்சிருச்சு. அதனால சட்டுன்னு என்னால பண்ண முடியுது. இது கிடைக்கலன்னா கஷ்டமா இருக்கும். பட் கிடைச்சிருச்சு. சூப்பரா இருக்குது. இன்னும் இது வீட இப்போ கருப்புற முழுகுறன்ட்டு மொழி இருக்குது. கால் எல்லாம் ஒட்டுது, வழுக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஃபேன் போட்டுப்போம். ஃபேன் போடுதா? சரி, ஃபேன் போட மாட்டேங்குது. அங்கேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் டாடா காட்டுறாரு. இது கதை திறந்துருக்காங்க. வீடியோ போட்டு இந்த நம்ம லைவ்லயே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுமே வந்து என்ன ஹெல்ப்னாலும் சொல்லுங்க, நாம செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லி அது கீழே நேரா அப்படி விட்டுங்க அப்படின்னாங்க. அதனால நமக்கு ஹெல்ப்புக்கு இங்க நிறைய அவங்க தான் வரும்போது கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரா எங்களால முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ணிருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த ரூம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்ம கெஸ்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, ஃபேமிலிஸ் வராங்க, எல்லாம் வந்தாங்க அப்படின்னா இங்கே தான் நின்று நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் டெக்கரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் வெளில வந்து பாருங்க. அது ஆஃப் பண்ணு, வேறு ஆஃப் பண்ணு. 0.5 தான் போட்டிருக்கேன். ஏன்? அப்போ தான் ஃபுல்லாக தெரிஞ்சு. ஸோ இங்கே ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம டெக்கரேட் பண்ணிட்டோம். இங்கே இருந்து அங்கே வந்து நிச்சயமாக தான் இருக்கும். ஸோ விளக்கு குத்து விளக்கு எல்லாம் வச்சுருக்கிறோம். ஸோ இங்கெல்லாம் பூ போட்டுருக்குது எல்லா பக்கமும். ஆனால் பூவெல்லாம் கஷ்டப்பட்டு இது பண்ணது ஜொங்கி போச்சு. பிடிச்சி இழுத்து மேலே வச்சு கட்டி அது மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அதெல்லாம். அப்புறம் இந்த ரூம்ல கொஞ்சம் அப்படியே ஏதாவது போடுவோம் அப்படின்னு வாங்கி 210 முடத்தையும் ஒரு வழியா எல்லா பக்கமும் போட்டு தொங்க விட்டோம். இப்போ மாப்பிள்ளை அப்பா அம்மா அவங்க தங்கச்சி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் வந்துட்டாங்க. நம்ம சட்டு நம்ம போய் ரிசீவ் பண்ணணும். வாங்க போலாம். நம்ம லிஃப்ட்ல இப்ப போயிட்டு இருக்கோம். கீழே இறங்கிட்டோம், இறங்க போறோம். அங்க பாருங்க 4th வந்துட்டோம். யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. உன் அவசரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்குது எல்லாமே. ஆமா, பெட்டு கட்டின்னு தான் குதிக்கணும். குதிடா கைப்புள்ள அப்படின்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஜெட்டு வேகத்தில் நாங்கள் வந்துட்டோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எந்த வழியாக வருவாங்க தெரியல, இந்த வழியாக வருவாங்களா தெரியல, இந்த வழியாக வருவாங்களா தெரியல, எந்த வழியாக வந்தால் பிடிக்கலான்னு பார்த்துட்டு வந்து நின்றுக்கிறோம். ஆனால் லாஸ்ட் டைம் அவர் வந்தப்போ சப்வே வழியாக உள்ளே வந்தார். எப்படி அந்த பக்கம் வந்தாருன்னு தெரியல. இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். மத்தியானத்துலேருந்து ஒரு தண்ணி தான் குடித்தோம். காஃபி டீ எதுக்குள்ள ஒரு மாதிரி கேராக இருக்கா. அதனால அவங்களுக்கு முன்னாடி வந்ததுனால நம்ம சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீ கடை தான் வந்துருக்கோம். இவர் தம்மட்டு மொழிகி அவங்க நமக்கு முன்னாடி அங்கே போய் நின்று கூப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
அவங்க வந்தால் ரிசீவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து தான் டிஃபனுக்கு என்ன அப்படிங்கிறது யோசிக்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து நம்ம வீட்டில் இருந்து கிளம்பும் போது அவங்களும் வந்து 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. சரி, யார் ஃபஸ்ட்டு வராங்க பார்க்கலாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நாங்கள் வந்து இப்போ டீயே சாப்பிட்டுருக்கோம். அவங்க இன்னும் வரல, அந்த வேல இருக்கிறாங்க. வந்தவொடனே நம்ம மீட் பண்ணுவோம். அவங்க போய் நம்மளை தேடி நிற்பாங்க. அங்கே எங்கடா இங்கே நிற்கிறேன், நீங்கள் ஆளவே காணோம் அப்படின்னு. நீ இப்படி வந்து தீனி பண்டாரமாக இருப்ப அப்படின்னு யாருக்கு தெரியும்? ஐயோ, ஜான் கத்துறேன்னா காது கேட்குமா? எருமை மாடு அவங்க பயந்துக்க மாட்டாங்க. எருமை மாடு மாதிரி ஜான் கத்துது. ஐயோ, ஊர்ல இருக்கவங்களாம் திரும்பி பார்ப்பாங்க, அவர் எங்க திரும்பி பார்ப்பாரு. ரைட்டு. ஆமா, அந்த கேப் அது ஒண்ணுதான் எடுத்துட்டு ஒரு பெரிய குறிக்கோளோட வந்துருக்கீங்க போல் இருக்குது. குறிக்கோளெல்லாம் இல்லை, கட்டுப்பட்டு குறிக்கோள் எது சொல்றீங்க மாமா? சரி, ஓகே, சொல்லுங்க. எப்படி வந்தீங்க? கார்ல மாமா. கார்ல வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நினைப்புல வந்தீங்கன்னு கேட்டேன். நினைப்புல வரலாம், ஜாலி பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். பட்டாம்பூச்சி வந்து காருக்குள்ளே சுற்றி வந்திருக்கோம். பெரியவங்க எல்லாம் டார்ச்சர் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்ல, ஜாலியா தான் இருந்துச்சு. அதனால ஒரு 2 days அப்படியே ஒரு மேடம் கிட்ட பேசிட்டு 2 days பார்த்துட்டு பேசிட்டு போலாம்ல, ஜாலியா இருக்கலாம் எல்லாரும் கூட, ஃபேமிலி கூட. சரி, அந்த இது எப்படியும் 2 days வந்து லீவு.